ஹாய், ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டூ ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெருசா எந்த மூவ்மெண்ட்டுமே இல்ல. ஒரு 40 பாயிண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயே க்ளோசிங் வச்சுட்டாங்க. பட் ஒரு குட் சைன் என்னன்னா, நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெக்கவரின்னு தான் சொல்லணும். மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம் வந்து நல்லா ரெக்கவரி ஆயிருக்கு. பட் இன்னைக்கு கேப் அப்பா இருந்தாலும் செல் ஆயி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் வந்து ஒரு அப்பர் சைட் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கும் வந்து கேப் டவுன் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து 368ல இருக்கு. ஸோ நாளைக்கு கேப் அப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப் ஆகும்போது 22,523 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ஆல் டைம் ஹை வரைக்குமே போகும். கீழ சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, 22,300 அப்படிங்கிறது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ 22,530ங்கிறது ரெசிஸ்டன்ட், 22,300 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல் ஃபார் நிஃப்டி. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்ல பெரிய லெவல்ல. ஸோ அதனாலேயே நிஃப்டியால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து செல் ஆயி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டில் அவங்களும் அந்த ட்ரெண்ட் லைன் மேலேயே தான் இருக்கு. ஸோ நாளைக்கு கேப் அப் ஆகும் பட்சத்தில் 48,064க்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, திரும்ப வந்து 48,064 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட்டா வந்து 48,650 அப்படிங்கிறது வந்து கீப் ஆன் ஆக்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐடி வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்ல சப்போர்ட் பண்ணி நல்லா இல்ல, சப்போர்ட் பண்ணி குடுத்துச்சு. ஸோ பெருசா வந்து செல் ஆகல. ஏன்னா, ஒரு செல்லிங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 2, 3 நாளா வந்து மொமெண்டம் வந்து பாசிட்டிவ்க்கு திரும்புற மாரி இருக்கு. ஸோ பையர் நல்ல ஒரு இப்போ யாரும் ஐடில கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா பண்ணலாம். ஏன்னா, நல்ல டிப் வந்திருக்கு. ஏன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, 5000 பாயிண்ட் வரைக்குமே இறங்கியிருக்கு இண்டெக்ஸு. ஸோ அதனால ஐடி கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ரீசென்ட்டா கூட டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போனஸ வந்து கட் பண்றதா போட்டிருக்காங்க. ஸோ அதனாலயே ஷேர் வேல்யூ கொஞ்சம் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அத பார்த்து மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிலையன்ஸ் வந்து கீப் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3000 அப்படின்ற லெவல பிரேக் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர் தான் ஆயிட்டுருக்கு. ஸ்டில் வந்து அந்த ட்ரெண்ட் லைன்ல தான் வந்து வைக்கிறான். ஸோ அகைன் வந்து நாளைக்கு கேப் அப் ஆகும்போது அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல தான் ஓப்பன் ஆகும். ஸோ திரும்ப வந்து கொஞ்சம் பையிங் போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்பர் சைட்ல. ஓகேங்களா? ஸோ 3000க்கு மேல பிரேக் எடுத்தா சொல்றேன். அதுக்கப்புறம் ரிலையன்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றவங்க பண்ணலாம். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1561 அப்படின்ற லெவல மறுபடியும் பிரேக் பண்ண முடியாம 2 நாளா செல்லிங் தான். ஸோ மறுபடியும் வந்து கேப் அப் தான் ஆகப்போகுது. 1524க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, மொமெண்டம் மேல போகும். இன்னைக்கு 1524லயே ஓப்பன் ஆகி கன்டினியூஸா கீழயே க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ 1524க்கு மேல போச்சுன்னா, 1561 வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி மேல போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.